ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம தீபா ஒரு வீடியோ வெளியிட்டுறாங்க. நான் என் அத்தைக்காக பரிகாரம் பண்ண போகிறேன், அதில் உயிர் போகலாம். ஸோ இதுக்கு யாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது எல்லாம் என்னோட விருப்பத்தின் பேரில் தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாயங்காலம் இருந்து அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் தண்ணியில் மிதக்க போகிறேன். இதனால் நானும் என் அத்தை உயிர் பொழைச்சா பொழைப்போம், இல்லை அத்தை உயிர் பொழைச்சி என்னோட உயிர் போனாலும் நான் என் அத்தைக்கு உயிர் கொடுக்கறதுல சந்தோஷப்படுறேங்கிற மாதிரி அதில் வீடியோ பதிவிட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா ரம்யா ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அந்த சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போய் தீபா பரிகாரம் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் கோவிலுக்கு வந்துடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா தீபாவை பெட்டியில் அடைச்சி கைத்து கட்டி குளத்தில் மெதுவாக விட்டுட்டு சாமியார் ரம்யாவை திட்டம் போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நைட்டு ஆயிடுச்சு. இது தீபாவை காணுமே அப்படின்னு மீனாட்சி ஃபோன் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் தீபாவோட ஃபோன் ஒர்க் ஆகுதில்ல, என்ன இது ரிங் போகுது, ஆனால் தீபா ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு ஒன்றும் புரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி தம்பி, நான் தீபாவுக்கு ரொம்ப நேரமாக ஃபோன் போட்டுட்ருக்கா, அவள் எடுக்கவே மாட்டேங்கிறா, நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள் அப்படின்னதும் அண்ணி அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி, இல்லை தம்பி, அத்தை இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக தீபா வீட்டுக்கு போக வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சின்னு அவள் ரொம்ப அப்செட்டில் இருக்கா. இன்னும் என்னென்ன பண்ணியிருப்பாளோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தம்பி. ஏற்கனவே அத்தை கையால் தாலி எடுத்து கொடுத்தா தான் கட்டுவன்னு உறுதியாக இருக்கா தீபா. இப்போ அவளோட கழுத்தில் தாலி கூட இல்லை. நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னதோ கார்த்தி அதிர்ச்சி ஆகிறாங்க. சரி பயப்படாதீங்க அண்ணி, நான் ஃபோன் போட்டு பார்க்குறேன் அப்படின்னுட்டு கார்த்தியும் ஃபோன் எடுக்கிறாங்க. அதில் நோட்டிஃபிகேஷனில் நம்ம தீபா பண்ண வீடியோ வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்து கார்த்தி செம்மையாக அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. உடனே நம்ம மீனாட்சி அருணாச்சலம்லாம் கார்த்தி என்ன ஆச்சுப்பா, ஏன் பதட்டப்படுற அப்படின்னு கேட்டது வீடியோ எல்லாருக்கும் காமிக்கிறாங்க. ஐயோ கடவுளே, என்னப்பா இந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கா, இங்கே பாரு இவன் முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டு இருக்கா கார்த்தி. இங்கே பக்கத்தில் இருக்கிற எங்கேயாச்சுன்னா அந்த கோவிலில் இருப்பா, பின்னாடி கோவில் பேக்ரவுண்ட் தான் தெரியுது. கண்டிப்பாக தீபா இங்கே எங்கேயாச்சும் கோயிலில் இருப்பாப்பா, போப்பா. இப்போ எப்படியாச்சும் தீபாவை காப்பாற்றி, ஏற்கனவே அம்மா இப்படி ஒரு நிலைமையில் இருக்கா, ஒருவேளை அம்மா நம்மளை விட்டு போனாலும் அம்மாவுக்கு அடுத்ததான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய எல்லா தகுதியும் தீபாவுக்கு தான் இருக்குப்பா. தீபாவே இந்த குடும்பம் இழந்துருச்சுன்னா நம்ம உண்மையிலே அனாதை தாப்பா, போப்பா எப்படியாச்சும் தீபாவை காப்பாற்று அப்படின்னதும் நம்ம கார்த்தி எல்லாருக்கும் அதை சொல்கிறாங்க. அழாதீங்கப்பா, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னுட்டு கார்த்தி கார் எடுத்துகிட்டு நம்ம தீபா வீடியோ போட்டதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு வண்டி எடுத்து போகிறாங்க. என்னங்க இது, எங்கள் எல்லாரையும் மிஞ்சிட்டிங்க, அப்படி எங்கள் அம்மா உங்ககிட்ட என்ன அன்பை காட்டுனாங்க, வெறுப்பு தானே கொட்டுனாங்க, அம்மா என்ன பண்ணுங்கன்னு நீங்கள் இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறீங்க, கடவுளே இதை பற்றி எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லலையே அப்படின்னு காட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வண்டி எடுக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா கொஞ்சம் தூரம் போனதும் நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் ஆழமாக போகட்டும், ஆழத்துக்கு போனதும் கைட்டு விட்டுட்டு நாம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாங்கிற மாதிரி அந்த யோசியரும் ரம்யாவும் முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காட்டி நம்ம தீபா வளமையாக எந்தெந்த கோவிலுக்கு போவாங்களோ அந்த கோவிலெல்லாம் தேடி பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு கோவிலையுமே நம்ம தீபா இல்லை. ஸோ இதனால் காட்டி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. மறுபடியும் தீபா வீடியோ பார்க்குறாங்க. இந்த கோயில் நம்ம ஏரியாவிலே இல்லையே, எங்கே இருக்கோ அப்படின்னு சொல்லி தீபாவோட வீடியோ வச்சு அங்கே வார போகிறவங்க கிட்ட அந்த கோவிலை பற்றி விசாரிக்கிறாங்க. ஆனால் யாருமே அந்த கோவிலை தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா உள்ளூரில் பரிகாரம் நடந்தால் காட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு தான் ரம்யா செங்கல்பட்டில் இருக்கிற அம்மன் கோவிலில் பரிகாரம் பண்ண சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஃபோன் ரிங் ஆகுது. ஃபோனை எடுக்க இல்லை தீபா, ஏன்னா சைலண்டில் போட்டிருக்காங்க. சரி தீபாவோட ஃபோன் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னுட்டு உடனே காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா தீபாவோட ஃபோன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் மூலமாக ஒரு வழியாக தீபா இருக்கிற கோயிலை கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம தீபா மிதங்கிட்டே போகிறாங்க. கொஞ்சம் நேரத்தால் தீபாவுக்கு மூச்சு எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. உடனே நம்ம ரம்யாவும்
அதை யோசிரி என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஆழமாக போயிடுச்சுல கைத்தை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பக்கம் கைத்தை விட்டுடுறாங்க. அப்படின்னு பார்த்து சரியா கார்த்தியும் கோவிலுக்கு வந்துடுறாங்க. சரி இதுக்கப்புறமும் நாங்கள் இங்கே இருக்கிறது ரொம்ப கஷ்டம், கண்டிப்பாக மாட்டிப்போம், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் ரம்யாவும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் 2 பேரும் கிளம்புனதுக்கு அப்புறமா கார்த்தி மாசம் அங்கே வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்து பெட்டியிலிருந்து தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கார்த்தி ஓடி வந்து தீபா தீபா அப்படின்னு கத்துறாங்க. அங்கே பார்த்தோன்னா தூரமாக ஒரு பெட்டி மிதங்கி போயிட்டுருக்கு. இது பார்த்த கார்த்தி அப்படின்னா கண்டிப்பாக தீபா இந்த பெட்டியில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அப்போது அந்த கயிறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குளத்தில் போகுது. ஸோ இதை வந்து கார்த்தி நோட் பண்ணிடுறாங்க. உடனே அந்த கயிற்றை பிடிச்சி பெட்டியை வந்து மெதுவாக இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பெட்டி வந்து தண்ணிலேயே அடிபட்டு புரண்டு புரண்டு வரதால தீபா பெட்டிக்குள்ளேயே வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி ஒரு வழியாக வந்து தீபாவை வந்து கரை சேர்த்துடுறாங்க. இருந்தாலும் ஆணி அடிச்சிருக்கிறதால நம்ம தீபாவுக்கு வந்து மூச்சு முட்டுது. ஸோ கார்த்திக்கு வந்து ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து பெட்டியை போட்டு உடைக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது.